தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் 10 நாட்கள் தொடர் பயணம் போய் 10 நாட்களும் கூட்டம் போட்டு 10 நாட்களும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பல்லாயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்புவதை தாங்க முடியாம இன்னைக்கு அவதூறை கொண்டு வரான். இவன் எங்க அண்ணன் சீமான் மேல அவதூறு பரப்பல, முத்துராமலிங்க தேவருக்கே கல்யாணம் முடிஞ்சு புள்ள இருக்குன்னு பரப்பணும் தான் கருணாநிதி. எங்க ஐயா கர்மவீர காமராஜருக்கே வப்பாட்டி கட்டி வாழ்ந்துருக்காருன்னு சொன்னவன் தான் கருணாநிதி. எங்க ஐயா கருணாநிதியை, எங்க ஐயா கலைஞர், எங்க ஐயா காமராஜரை அரவாணி என்று, அவர் நனைந்த பணமர தூர் என்றும் கருவாட்டுக்காரி மகன் என்றும் ரஷ்யாவிற்கு முன்னாடி எல்லாம் எருமை மாட்டு தோலை அனுப்புவார்கள், இப்போது எருமை மாட்டை அனுப்புகிறார் என்று வசைவாடிய கூட்டம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். நாங்க பேச ஆரம்பிச்சோம், என்னை எல்லாம் எங்க அண்ணன் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. இல்லையா ஆளு சிவப்பா இருக்குன்னு பாக்கிறதுனால காட்டு கிராமத்துல வந்தவன் கொலை வெறியோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெட்டுவன் குத்துவன்னு சொல்லல, நீ என்னென்ன சேட்டை பண்ண, எங்கெங்க யார் யார வச்சிருக்கிற, கலட்டி போட்ட வேட்டி எந்தெந்த வீட்டுல கிடக்கும் எல்லா டேட்டாவும் எங்க கிட்ட இருக்கு. துபாய்க்கு போய் என்ன பண்றிய எல்லாம் தெரியும். எதுக்கு படம் நடிக்கிறிய, அந்த படத்துல யார நடிகையா போடுறிய எல்லாம் தெரியும். அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா நாகரிகம் கிடையாது, அது பண்பு கிடையாது. மோதிரம், களத்துல மோதிரம், அதாண்ட ஆம்பளைக்கு அழகு, அதாண்ட தமிழனுக்கு அழகு. நீ என்ன கொண்டு வர, செத்து போன இத்து போன நொந்து போன நூடுல்ஸ் ஆன இந்த வடிவால் சொல்லல. இது என்னது, இது சாரப்பாம்பு, பேர் என்ன பாம்பு, இந்த இது நாகப்பாம்பு, மாட்டு ரவி. இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 7 தடவை 8 தடவை எல்லாம் திருமணம் செய்து டைவர்ஸ் ஆகி காதலித்து ஏமாற்றுவதையே தொழிலாக வைத்திருக்கிற விபச்சாரிகளை அழைத்து வந்து எங்க சீமானு வீழ்த்த நினைச்சா துளைச்சு விடுவான். ஏய், யாரு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? தேவராக, நாடாராக, பல்லராக, பறையராக, கோணாராக, செட்டியாக, முதலியாக, கவுண்டராக திரிந்த என்னை போன்ற தம்பிகளை மஞ்ச சோப்பு பொட்டு வச்சு, மஞ்ச சோப்பு கயிறு கட்டி, பங்கு வச்சு தேவர் வகை அப்படி தெரிஞ்சவன தமிழன் என்று உயர்த்த வைத்தவன் எங்க சீமான்டா. சாதி வெறியோடு திரிந்த என்னை சாதி மறுப்பு திருமணம் செய்ய வைத்தவன் எங்க சீமான்டா. என்ன 2 முறை கட்சி விட்டு நிக்கிறாரு, எக்ஸாம் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு சொல்றேன், சுந்தரவல்லி என்கிற பெண்ணை நான் ஒருமையில் பேசிய ஒரே ஒரு காரணத்திற்காக எங்க அண்ணன் நிக்கிறான். மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானை வசைவாகக்கூடிய சுந்தரவல்லியை கூட கண்ணியமாக பேச வேண்டும் என்றுதாங்க என்ன நீக்கினா. அவன் மீது கண்ணிய குறைவாக நீ பேசினால் இவன் நாக்கு அழுகி போகும்டா. காடழிந்தால் நாடழியும் என்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகள் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுப்பணித்துறை, கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, அதுபோல வனத்துறைன்னு ஒன்று இருக்கு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, வேலை மணக்கிட்டு ஒருத்த முட்டைக்கு மயிர் பிடிக்கிட்டு இருந்தான்னு. இந்த வனத்துறை அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஃபாரஸ்ட். அது என்னது, ஃபார் ரெஸ்ட். வனத்துறை உண்மையாக செயல்பட்டிருந்தால் ஒரு யானை காட்டுக்குள்ள இறங்கி நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள கரும்பு சக்கையை எடுத்து சாப்பிடுமா? கரும்பு சக்கையை என்றைக்கு யானை எடுத்து சாப்பிடுவோம் அந்த இடத்த இந்த திராவிட முன்னேற்றத்தின் ஆட்சி தோல்வியடைந்தது. நீ நினைச்சுக்கிட்டீங்க அது தமிழர்களுக்கு ஆபத்தான ஆட்சி, மனிதர்களுக்கு ஆபத்தான ஆட்சி என்று, காட்டில் கூடிய விலங்குகளுக்கு ஆபத்தான ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. ஒரு காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய காடுங்க, இந்த காட்டுக்குள்ள யானை வாழ முடியாம, யானைக்கு உணவு இல்லாம, யானைக்கு தண்ணீர் இல்லாம, யானை ஊருக்குள்ள கரும்பு சக்கையை, கோவில் திருவிழாவுக்கு கரும்பு சக்கையை எடுத்து சாப்பிடுது. குரங்குகளை நம்ம எல்லாத்தையும் இலவச பிச்சை எடுத்து விட்டான். ஆடு மாடு இந்த கோட்டரு கோழி பிரியாணிக்கு கையேந்து விட்டான். இப்போ இலவச உணவுகளுக்கு, காலை உணவுகளுக்கு நம்முடைய மாணவ பிள்ளைகளை கையேந்து விட்டான். நம்மளதான் கையேந்து விட்டான்னு பார்த்தா குரங்கு கையேந்தது. உலகத்துல குரங்கை பிச்செடுக்க விட்ட ஒரே மாநிலம் இந்த தமிழ்நாடு. குரங்கு, ஒரு குரங்கு காட்டுக்கூடிய இழந்த பழங்களை, காட்டுக்கூடிய பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்ட அந்த குரங்குக்கு உணவு இல்ல, தண்ணி இல்ல. காரணம் யாரு? யார் காரணம்? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டல அவதான் காரணம். இவ்வளவு பேர் மொத்தமா திரண்டிருந்த ஒரே நாள்ல நீங்கள் ஓட்டை மாற்றி போட்டிருந்தால் இந்த உதக மண்டலம், இந்த நீலகிரி மாவட்டம் சோலையாக மாறி இருக்கும். பிளாஸ்டிக்கு இங்க தடை இருக்கு, ஆனா பிளாஸ்டிக் பாட்டில் கிடக்கு.
இந்த காடு முழுக்க பிறக்குனா எப்படி வச்சாலும் ஒரு 5 கோடி சாராய பாட்டில் கிடைக்கும். 5 கோடி. இதை எடுக்கணும் திட்டம் போட்டா கூட குறைந்தபட்சம் 2 வருஷம் தொடர்ச்சியா எடுத்தா கூட 2 வருஷம் ஆகும். ஏன்? நோக்கம் கிடையாது. ஒரு 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 சாராய பாட்டில், ஒரு பீர் பாட்டில் ஒரு யானையுடைய காலுக்குள்ள இறங்கினா, யானையுடைய கால் என்பது மணல் மூட்டை போல, யானையுடைய காலுக்குள்ள இறங்கினா அது கொஞ்சம் கொஞ்சமாக காலுக்குள்ள செல்லும். அதன் பிறகு புழு வைக்கும். அந்த கால் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி அந்த யானை 6 மாத காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை அனுபவித்து சாகும் என்று யானை டாக்டர் என்கிற அந்த நூல்ல ஜெயமோகன் சொல்றாரு. ஒரு யானையை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்துக் கொண்டிருக்கிற அரசுக்கு மாறி மாறி நாம் ஓட்டு போட்டோம். அவருடைய பேச்சுக்கு எதிர்கொள்ள முடியாமத்தான், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமத்தான் தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் 10 நாட்கள் தொடர் பயணம் போய் 10 நாட்களும் கூட்டம் போட்டு 10 நாட்களும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பல்லாயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்புவதை தாங்க முடியாம இன்னைக்கு அவதூறை கொண்டு வரான். 5 நாள் 6 நாள் முகநூல் ட்விட்டர் பக்கங்களை திறந்தா அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு. டேய், நீ அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அவதூற பரப்புற பாரு. ஊட்டியில கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காமல் இப்படி கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது எங்க அண்ணன் மட்டும் முடியும். நீ அவதூறு பரப்புகிறாய். பூரம் படிச்சுற பின்னாடி திரும்ப கல்லூரி மாணவிகள், எங்கள் தங்கச்சிகள், பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் வந்து சேர்கிற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்டா. நீ வச்சுக்க 4 மாசம் நாடாளுமன்ற தேர்தல் 50 வருஷமா நீ செஞ்ச ஊழல், நீ செஞ்ச அநீதி, நீ செஞ்ச அக்கிரமம் அத்தனையும் எடுத்துரைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.